அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தெற்கோழி வந்து இதுக்கு மேலே பெருசாக ஆகாது. அதனால் வந்து ஏன்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து எதுவுமே வந்து செடி அவ்வளோவா சரியாக வரல. இதுக்கு முன்னாடி வந்து நான் மாடி தோட்டத்தை நான் காமிச்சிருப்பேன். நிறைய இலைகள்லாம் நிறையா இருந்தது. பூச்சி கம்பளி பூச்சி வந்துருச்சு. அதனால் வீடு எடுத்துகிட்டு அந்த இலை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள், மறுபடியும் இலை வந்துடும். அதனால் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த தற்கோழியை வந்து நம்ம இதுக்கு மேலே வராது. அதனால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு ஒன்று வந்துருக்கு. நமக்கு இந்த ஒன்று எடுத்தாச்சு. எப்படி இருக்குது இப்போது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி இந்த பாருங்க பூ விரிஞ்சிருச்சு. அதனால் இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எடுத்தாச்சு. 2 இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மழை வர மாதிரி இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து அறுவடை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ வந்து மணி 5:30 மணி தான் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அப்படியே இருட்டாக இருக்குது. பாருங்க, மேகம்லாம் ஃபுல்லாக வருது. அதனால் வந்து அறுவடை எடுத்துகிட்டு போயிடலாம் நம்மளுக்கு. இப்போது நம்ம இது வந்து 3ஆவது எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி தான். அது பாருங்க, இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். லைட்டாக இருந்தாலே இது நல்லா வருது. பாருங்க, இது எடுத்தாச்சு போயிடுச்சு. இப்போது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இத்தனை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பூரா தெற்கோழி தான். இது வந்து நம்ம நல்ல எல்லா காய்கறியோடையும் இந்த தெற்கோழி வந்து நிறைய சத்து இருக்குது, நல்ல மருத்துவ குணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சரி நம்ம தோட்டத்துலேயும் ஒரு 4 செடி வைக்கலான்ட்டு வச்சு இப்போ நமக்கும் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. நமக்கு வராமல் இல்லை, வந்திருக்கு. இருக்கிறத நம்ம வந்து சத்து உள்ளதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இருக்கு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆகட்டும். ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சூப் வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தெற்கோழி நம்ம வந்து அறுவடை பண்ணணும். இப்போ வந்து பாவக்காய் இருக்குது பாருங்கள். பாவக்காய் இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வேணாம். இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் அந்த மாதிரி அதெல்லாம் பெருசாகிடுச்சு. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். எப்படி என்ன தலையெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து நாட்டுக்காய். அதனால தான் உங்களுக்கு வந்து லெந்தாக வரல, பெருசாகவும் இல்லை. நாட்டுக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது எல்லாமே முள் பெருசாகிடுச்சு பாருங்கள். இது 2மே பிஞ்சு. அதனால் இது இருக்கட்டும். இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. இதுவும் வந்து முத்தலை. அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துடலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துடலாம். அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 2 பாவக்காய் நம்ம எடுத்தோம். இப்போது இது பாருங்கள், இதுவும் நல்லா முள்ளெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இங்கே நல்லா வெளுத்துருச்சு பாருங்கள். அதனால் நம்ம வந்து இந்த காய் 2யுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் நமக்கு காம்பு இருக்குது. அதனால் ஈஸியாக கட் ஆகுது. நம்ம சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாவக்காய். இப்போது நமக்கு 4 பாவக்காய் வந்திருக்கு. இதெல்லாமே பிஞ்சு தான். இதெல்லாம் பிஞ்சு தான். இப்போது இது கொடி பீன்ஸு நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அதை வந்து கொஞ்சம் விதைக்கி விடலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன். இது வந்து நல்லா நெத்தாகிருச்சு பாருங்க. இங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த பாருங்க, இங்கே இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நெத்தாகிருச்சு. நம்ம வந்து அடுத்த தடவை போடுறதுக்காக நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இது அடுத்த தடவை கொடி பீன்ஸுக்காக நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து தெற்கோழி எடுத்தோம், நம்ம பாவக்காய் எடுத்தோம். இப்போ வந்து மூக்குத்தி வர ஒன்று வந்து இருக்குது. நம்ம அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதாக 2ஆவதெல்லாம் நமக்கு பூ பூத்து காய் காய்ச்சிட்ருக்கு. இது பாருங்க, நம்ம இதை வந்து ஒன்று இருக்குது. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து விதைக்கி விட்டாலும் நிறைய விதைக்கி இருக்குது. விதைக்கு 2 விட்டது வந்து அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால விதை வந்து உள்ளே முளைச்சிருச்சு. இப்போ இந்த பக்கத்து உள்ளதை நம்ம எடுத்துட்டோம். அந்த பக்கம் இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம்.
பிஞ்சாக இருக்கிறது சூப்பராக உடையுது, கொஞ்சம் முத்துனது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைய மாட்டேங்குது. இந்த பாருங்க எல்லாமே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே பால் அப்படியே கையெல்லாம் ஒட்டுது. இந்த பாருங்க இப்போ இந்த பக்கத்து உள்ளதை நம்ம எடுத்துட்டோம். அங்கெல்லாம் இருக்கு, இங்கே இருக்காரு. ஒரே இடத்துல கீழே வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விதைக்கு வந்து நிறையாவே மேலே விட்டுருக்குறேன். அதனால் நம்ம வந்து இருக்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்து எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமை எடுக்கணும். பொறுமையும் எடுத்தாலும் நமக்கு மழை வர மாதிரி இருக்குது. அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த சைடு தான் போய் எடுக்கணும். இப்போது நமக்கு வந்து பொரியல் பண்ணுற தட்டைப்பயிறு அது வந்து ஒன்று தான் போட்டேன். அதனால் இது வந்து ரொம்ப போடலை. இருக்கிறத வந்து நம்ம எடுத்தோம்னா பொரியலுக்கு பத்தாட்டையும் நம்ம வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த கட்டெரும்பெல்லாம் வந்து இதுக்கு தான் முக்கியமாக வந்துட்டுருக்கு. இந்த வெள்ளரி பிஞ்சு பாருங்க, இங்கே ஒன்று வெள்ளரி பிஞ்சு இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒன்று அறுவடை எடுத்தோம். இங்கே ஒன்று இருக்குது வெள்ளரி பிஞ்சு. அது என்ன பண்ணிட்டேன். இப்போது நம்ம அந்த சைடு எடுத்தோம். இந்த சைடு இங்கே என்ன வருங்க ஒன்று இருக்குது. இதெல்லாம் விதைக்குங்கிறது நான் அப்போ அதை வந்து எடுத்துட்டேன். உள்ளே முளைச்சிருச்சு. அதனால் இங்கே ஒரே எடுக்கிறது நிறையா இருக்குது. நம்ம நிறைய எவ்வளவு தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுக்கலாம் சார். முக்கியது இருக்கிறத பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பிஞ்சு வைக்கிறது ஆச்சா. இது புடலாம் காயாச்சியா. நான் இங்கே ஒரு பிஞ்சு விட்ருக்கு. இது பெருசாகிடுச்சு. நம்ம வந்து பீன்ஸ் வந்து பழசு அதில் 1-2 இருக்குது. அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாருங்க இதெல்லாம் வந்து செடி எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு செடியே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சு கம்பளி பூச்சி அப்புறம் கட்டெரும்பு இது எல்லாமே வந்து மாடிக்கு ஃபுல்லாகவே வந்துடுச்சு. அதனால செடி பூராமே நான் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முக்கிய செய்ய போய் வந்துச்சு முடிச்சிட்டிங்க. இனி இந்த செடி வந்து தளைஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த செடியை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பறிச்ச செடியா? இந்த செடியே வேறு இலையே இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். வேறு கட் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்பளி பூச்சி எங்கெங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இல்லைன்னா சுத்தமாக தெரியாது. இப்போ இங்கே ஒரு தட்டைக்காய் இருக்காரு. இங்கேன்றது நீ இதை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மழை பெஞ்சு எல்லா செடியுமே போச்சு. மழை பெஞ்சு அங்கே கீழெல்லாம் இப்போது நமக்கு இவ்வளோ பீன்ஸ் வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அங்கே செரி டொமேட்டோ பழம் இருக்குது. அதையும் நம்ம வந்து தக்காளி குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு அவரைக்காய் வந்து பாருங்கள், கொடி அவரை வந்து ரொம்பவே எட்டாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அவரைக்காய் வந்து நமக்கு அறுவடை. இங்கே ஒரு கொத்து வந்திருக்கு, அந்த பக்கம் ஒன்று வந்திருக்குது. இதை விட்டுட்டோம்னா அப்படியே முத்தி போயிடும். அதனால் இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கொத்து சூப்பராக இருக்குது. இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்தில் நமக்கு அறுவடை நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ அந்த சைடு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம வந்து அறுவடைக்கலாம். இல்லைக்கிட்டு இப்போது இங்கே ஒரு கொத்து இருக்குது. அதையும் வந்து நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எடுத்துகிட்டு உடனே நான் காமிக்கிறேன். உடையுது வச்சது தவட்டுனா உடையுது அப்படியே. அது என்ன பிஞ்சாக இருக்குது. இந்த பூவை பாருங்கள், சூப்பராக வந்து இந்த கிறிஸ்டனுக்கு ஒரு பூ சொல்கிறாங்க, அந்த மாதிரியே சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. 2 பூ ஒட்டுக்கு வந்திருக்கு. பாருங்க இதெல்லாம் மொட்டு தான். இதெல்லாம் மொட்டு தான். பாருங்க இதெல்லாம் மொட்டு தான். இங்கே குட்டியாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நல்லா நிறையா பாருங்க. இதுவும் பூ தான். நிறையா நமக்கு வந்திருக்கு. குட்டியாக இருக்குது, நிறையா வந்திருக்கு. இந்த பாருங்க
இது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே கணுவு பூ வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் வருமா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போது நம்ம வந்து செரி டொமேட்டோ இருக்குது, நம்ம அதையும் வந்து நம்ம பறிச்சுக்கலாம். குட்டி குட்டியாக இதோட குட்டி அங்கே இருக்குது, இது கொஞ்சம் பெருசு. இதோட அங்கே ஒரு குட்டி இருக்குது, நம்ம அதையும் வந்து அறுவடை வாங்க. அப்படியே செரி டொமேட்டோ சூப்பராக இருக்குது. இதோட துணினா அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது. அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் கத்திரிங்க கட் பண்ணிக்கலாம். கத்திரியா வந்துச்சா இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு, இதுக்குள்ளே இருந்துச்சு. இப்போது இங்கே ஒன்று குட்டியாக அப்படியே இருக்குது, நம்ம திராட்சை மாதிரியே கட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக குட்டி குட்டியாக சாரி கலர். திராட்சை வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதோட குட்டியாக இருக்குது, நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போது இங்கே 2 இருக்குது, இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி இங்கே ஒன்று இருக்குது. மேலே வரையுமே நமக்கு இந்த பாருங்க, மேலே வரையுமே நமக்கு காய் தான் இருக்குது, சூப்பராக வந்துருக்குது. இதை கட் பண்ணுங்க. இப்போது பாருங்க இங்கெல்லாம் இருக்குது, இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த செடியெல்லாம் நான் எடுத்து ரூமுக்குள்ளே போட்டிருக்கிறேன், ஏன்னா வந்து காயாது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து மிளகா வந்து இருக்குது, எல்லாமே நம்ம அறுவடை எடுக்காமல் எல்லாமே பெஞ்சில் மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு பழுத்துருச்சு. இப்போ அதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். வேணுங்க இந்த வருஷம் வந்து நம்ம அந்த மிளகா போடலை, இது வந்து நாட்டு மிளகா, அதனால் நமக்கு குட்டி குட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மிளகா எல்லாமே பாருங்கள், எல்லாமே நல்லா காய்ச்சிருக்குது. மழை பேஞ்சு செடி எல்லாமே போச்சு, எல்லாமே பாடி போயிருக்குது. தண்ணி நான் ஊற்றவே இல்லை, மழை பெஞ்சு தான் தண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதனால் மிளகா செடியை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும்னா பிச்சுட்டு வந்துடும். அதனால் மிளகா செடி வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுக்கணும். ஏன்னா இந்த செடி பூரா போச்சு, நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு எதுதான் போடணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா செடி வராத செடி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எதுவும் பிரயோசனம் இல்லை. அதனால் அதை இதெல்லாம் எடுத்துட்டு மிளகா வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு. ஆனால் மழை பெஞ்சு எல்லாமே போச்சு. இங்கே கொண்டாட்டி எல்லாமே காய், ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. செடியும் மிளகாயும் ஒரே கலராக இருக்குது, அதனால் தெரிய மாட்டேங்குது. இந்த மிளகா செடியை பாருங்கள், நான் வந்து பீட்ரூட்டு வச்ச பையில் நான் வச்சு விட்ருக்குறேன். இதை பாருங்கள், பீட்ரூட்டு கீழே இருக்குது, நமக்கு மிளகா செடி மேலே வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பீட்ரூட்டு ஒரு அறுவடை, மிளகா ஒரு அறுவடை நமக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் பெருசாகட்டும். மிளகா இருக்குது, இந்த பாருங்க அப்படியே சூப்பராக அப்படியே கொத்த நிறைய அப்படியே சரமாக தொங்குது. இது அப்படியே கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதை கத்தி எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் இருக்குது, நம்ம அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வேங்க இது கொஞ்சம் பெருசாக வரணும், இது பெருசாக வரட்டும், அப்புறமா நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இது வாங்க வெள்ளையேர்னு இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக வரட்டும், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒன்று பாருங்க, இது ரொம்ப குட்டி, அதோட இது ரொம்ப குட்டி. இது வேணும் இங்கே. இப்போது நம்ம இது வந்து கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் இதை வந்து நம்ம வந்து இப்போ அறுவடை எடுத்துக்கலாம். எங்கிட்ட இருக்குங்க கத்தியை திருப்பி எடுக்கிறேன் நான். ஐயோ உடச்சிட்டேன். சூப்பராக இருக்குது நமக்கு. இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்ட மாதிரியே நமக்கு இருக்குது பாருங்க. மழையும் வெயிலும் ஒரே மாதிரி சேர்ந்ததுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக நமக்கு ஒரு காலிஃப்ளவர் வந்துருக்கு. இந்த மட்டும் கொஞ்சம் காட்டு விட்டு, இந்த காலி விட்டு ஃபஸ்ட்டு வந்துடுறேன். இந்த முட்டை கோசம் அன்றைக்கி நாங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க, நிறையா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்துக்கிறேன். இதில் இருந்து இந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்குமே இலை தான். இந்த இலையை வந்து எல்லாமே கட் பண்ணி விட்டிங்களா, இந்த பக்கம் அப்படி போகவே முடியாது, அந்தளவுக்கு நிறையா செடி இருந்தது. எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெயில் இருந்ததுன்னா 2 நாளில் காஞ்சிரும், நமக்கு உரத்துக்கு காய்க்கலாம்.
ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன். மழை விட்டதுக்கப்புறம் வெயிலில் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உரமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கிறேன். இது ஊரமே க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கத்திரி செடியும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பீன்ஸ் வந்து வச்சு விட்டேன். இதில் பாருங்கள் நமக்கு 2 இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரியலை. இப்போது நம்ம கத்திரியெல்லாம் பாருங்கள். போன தடவை நீங்கள் கத்திரியை பார்த்துருப்பீங்க. அப்படியே நிறைய இலை இருந்தது. எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இது பாருங்கள், எல்லாமே அப்படியே கீழே இருந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி செடி நிறைய வைக்கக்கூடாது, அதனால தான் கட் பண்ணிட்டேன். மினி தக்காளி இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக வரிசையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி இது ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இன்னொன்று எடுத்தாச்சு. இது பாருங்கள், இது வந்து அப்படியே அழகாக சூப்பராக ஒரு கொத்து பெருசாகவே இருக்குது. இது இன்னும் பழுக்கலை. இப்போ பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மழையும் வந்து தூறுது. மழை வந்துருச்சு. குட்டி குட்டியாக இருக்குது. முடிஞ்சா நம்ம அங்கே நாற்று விட்டு இங்கே கொண்டாந்து நான் இடையில பிடுங்கி கொண்டாந்து இங்கே நட்டு வச்சேன். இது பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. 3 வச்சேன். 3மே நமக்கு சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி இதை பாருங்கள், இதில் வச்சேன். 1 மட்டும் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கட் ஆகுமா தான் தெரியல எனக்கு. அழைக்கவே மாட்டேங்குது. என்ன செய்யாது? கட் பண்ணுங்க. அப்பாடா, நம்ம எடுத்துட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்குது. நூல்கோல் நமக்கு இன்னும் அந்த பக்கம் 2 இருக்குது. அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. சூப்பராகா. ஓ, நமக்கு இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் கத்தி தான் நமக்கு சரியில்லை, உடச்சிட்டேன். இங்கே ஒன்று இருக்காங்க, சூப்பராக வந்துருக்குது. 2 நூல்கோல் ஆச்சு. இப்போது இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி எந்த பக்கம் திருப்பி அடக்குறதுனே தெரியல அது. இப்போது நூல்கோல் நம்ம 3 எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது நமக்கு. பேஸ்கெட் நிறைஞ்சிருச்சு. பேஸ்கெட் வந்து நமக்கு நிறைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ அறுவடை வந்து காலிஃப்ளவர் வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு. காலிஃப்ளவர் இந்த வருஷம். அதே மாதிரி நூல்கோல் வந்து இந்த வருஷம் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. எல்லாமே சூப்பராக பெருசாக இருந்திருக்கு. அதே மாதிரி பாவக்காய் அறுவடை. நூல்கோல் வந்து அன்றைக்கி வந்து நம்ம 1 எடுத்தோம். அன்றைக்கி 3 நம்ம எடுத்துக்கிறோம். தெற்கோழி வந்து இருந்தது எல்லாமே எடுத்துட்டோம். 2 என்னமோ இருக்குது, அது நான் பெருசாக ஆகலை. மூக்குத்தி அவரை இவ்வளோ தான் இருந்தது, நம்ம எடுத்துட்டோம். முதல்ல நமக்கு நாட்டவரை இப்போ தான் வந்து 2 இது காய்ச்சிருந்ததை நம்ம எடுத்துட்டோம். அதேமாதிரி பீன்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தட்டைக்காய் வந்து ஒரு 4, மிளகா வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மினி தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இது வந்து பீன்ஸு நம்ம விதைக்காக விட்டுருந்தேன். இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.